ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். குடும்ப பிரச்சனையா, புருஷ மனைவி பிரச்சனையா, பிள்ளைகள் பிரச்சனையா, விட்டு கொடுங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன செய்ய போறீங்க? கெட்டு போறீங்களா, விட்டு கொடுக்க போறீங்களா? பாருங்க, ஆபிரகாம் லோத்து சம்பவத்தில் ஆபிரகாம் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம். லோத்து அவங்க அண்ணன் மகன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆனால் அவர் அழகா சொல்லார், உண்மை பெருக்கும் என்மை பெருக்கும், உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், நீ தக்க போன நடக்க போறேன், விட்டு கொடுத்து போனார். 1986 கருங்கடல்ல 2 கப்பல்கள் மோதிக்கொண்டது. பனியினால் அல்ல, டெக்னிக்கல் இஷ்யூவானால் அல்ல, நிறைய பேர் இந்த குளிர்ந்த தண்ணீர்ல விழுந்து செத்து போயிட்டாங்க. விட்டு கொடுக்காத தன்மை. எவ்வளோ பெரிய கடல்! அது மாலுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். ஏதோ தவறாக வந்துட்டாங்க, இல்லை நான் என் ரூட்டில் தான் வரேன் அப்படின்னு சொன்னதுனால ஒன்றுக்கு ஒன்று மோதி நூற்றுக்கணக்கில் மக்கள் செத்து போனாங்க. பாருங்கள், விட்டு கொடுக்காத தன்மை. நிறைய பேர் நீ விட்டு கொடுக்காதனால தான் கோர்ட்டில் இருக்குது டைவர்ஸ். சின்ன சின்ன பிரச்சனை, ஈகோ, பல வருஷங்களை பேச்சுவார்த்தை இல்லை. ஐயா உள்ளே போன போச்சு, வெளியே போன போச்சு, காலமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பையடா, இவ்வளோதான் வாழ்க்கை. விட்டு கொடுத்து வாழுங்க. அவன் யார் பூனைக்கு முதல்ல மணி கேட்டது? ஒரே வீடு, இவர் அந்த ரூமில் இருக்காரு, அந்த அம்மா அந்த ரூமில் இருக்கு. சமைச்சு வைக்கும், அவங்க போனவரை எடுத்து சாப்பிட்றாரு. இது வாழ்க்கை இல்லை. வீடு ஒரு லாட்ஜ் மாதிரி கிடையாது. நான் வெளியில் போயிட்டு வரும்போது துணியெல்லாம் மாற்றி வை, சாவி கொடுத்துட்டு போனால் லாட்ஜில் நினச்சிவாங்க, எல்லாம் மாற்றி வைப்பாங்க. இல்லை, குடும்பம்னா கூடும் இன்பம். விட்டு கொடுத்து வாழுங்க. 5 வரலும் ஒரே மாதிரி இல்லை. பாருங்கள், ஒன்று வளர்த்தியாரு, ஒன்று கட்டையாக இருக்கா. ஆனால் எல்லா வரலும் தேவை. ஒரு வரல இல்லாட்டாலும் குறைவு. ஒரு பொருள் எடுக்க முடியும். 5 சேர்ந்த அழகாக ஆண்டவர் இவ்வளோ அழகாக படைச்சிருக்கார். விட்டு கொடுத்து வாழுங்க. அல்லேலூயா. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. நீங்கள் எப்படி? அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். எந்த விதத்தில், எந்த சூழ்நிலையிலும் சுவாசிகளோடு ஒத்துப்போக, நண்பர்களோடு ஒத்துப்போக, உறவினர்களோடு ஒத்துப்போக கிருபைகளை தந்திருக்கிறார். விட்டு அதே நேரம் கஞ்சாடையாக விட முடியாது. பாவம்னா பாவம் தான், தப்புன்னா தப்பு தான். உடனே பாஸ்டர் எப்படி பேசுகிறீங்களா? இல்லை, அநீதிக்கு சப்போர்ட் பண்ண போக முடியாது. விட்டு கொடுத்து போகலாம். நீதி உள்ள தேவன். அதனால் துன்மார்க்கத்துக்கோ அநீதிக்கோ சப்போர்ட் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண வேண்டாம். அதே நேரம் விட்டு கொடுத்து வாழுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:3. ஆமென். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென். அவன் என்னை விட பெருசுன்னு நினைச்சிட்டீங்கன்னா விட்டு கொடுத்துருவீங்க. அந்த கிருபைகளை தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கெட்டு போகிறோம்ல இல்லை, விட்டு கொடுத்து வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.